லைஃப் டைம் சேஞ்ச் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஆங்கில புத்தாண்டு 2026. 2026 பொறுத்த மட்டும் மிதுன ராசி நேயர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் நல்லவே வரட்டும், வளமே பெறட்டும், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டா, வருட பிறப்பிலேயேங்க சந்திரன் உச்சத்துல இருக்கிறாரு. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில வருஷம் பிறக்கும் போது உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான குரு சந்திரன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. குரு லக்னத்துல இருக்கிறாரு. இந்த நிலைமையில குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறது நல்ல யோகங்க. அதுக்கு அடுத்தபடியா குருவும் ஜென்மத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல 2ஆம் வீட்டுல போய் உச்சம் அடைஞ்சிட்டாரு. 2ஆம் வீட்டுல உச்சம் அடைகிறதும் இல்லாமங்க வர டிசம்பருக்குள்ள கேதுவும் குருவோட சேர்றாரு. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போறாரு. அதனால நீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லைங்க. அதுக்கு அடுத்தபடியா 10ஆம் இடத்துல இருக்கிற சனியும் உங்களுக்கு நன்மையை தாங்க செய்ய போறாரு. அஷ்டமத்துல இருந்து நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த 10ல இருக்கிற சனி உங்களுக்கு நல்லதா தாங்க கொடுப்பாரு. குருவும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல உச்சம் அடைஞ்சு கேதுவோட டிசம்பர் மாசத்துல சேரும்போது கேலை யோகத்தை கொடுத்துருவாரு. பணத்துக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. உங்களுக்கு தனவரவு நல்லாவே இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, மந்தமா படிக்கிறாங்களா, அதை பத்தி ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். மே மாசத்துக்கு மேல ஜூன்ல காலேஜில் சீட் கிடைக்கிறது, அதே சமயம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ மார்க் சரியா வரல அப்படின்னு மார்ச்சுக்கு மேலேயே நல்லா இருக்குங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தபடியா பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல தொழில் பண்றாங்களா, வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல அவங்களை தேடி வருங்க உயர் பதவி கன்ஃபார்மா சொல்லலாங்க. அதுக்கு அடுத்தபடியா வேற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நல்ல தனவரவு ரொட்டேஷன் இருக்குங்க, ஜூன் மாசத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்பவே நல்லா இருக்குங்க தொழில். முதல்ல ஜூன் மாசத்துக்கு மேல இன்னொரு பிரான்ச்சே நீங்க ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது மிதுன ராசி. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது என்ன, ஒரே குடும்பத்துல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு. கணவன் மனைவி சண்டை இதெல்லாம் இப்பவே இருக்கும் உங்களுக்கு. அது மே மாசத்துக்கு அப்புறம் தாங்க அது சரியாகும். அதை பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்தப்பட்ட அது சிக்கலா கொடுக்கப்படுது இல்லைங்க. அதனால அதை பத்தியும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. 9ல இருக்கிற ராகுங்க, 9ல இருக்கிற ராகுவத்தை பார்க்கும்போதுங்க அவங்களுக்கு முன்னோர் பெரியவங்க இப்ப அம்மா வழியிலேயோ அப்பா வழியிலேயோ அவங்களுக்கு சொத்து வர்றதுல இப்ப பிரச்சனை நடந்துட்டு தரேம்பாங்க, இழுத்து போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஜூன் மாசத்துக்கு மேல கைகூடி வருங்க. ஆனா டிசம்பருக்கு மேல அது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பணவரவுலையும் நிற்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா மே மாசம் முடியுது வரைக்கும் வம்பா வழக்கா இருக்கட்டும், நீங்க போயிருக்கீங்க ஜெயிக்க முடியல, ஜூன் மாசத்துக்கு மேல ஜெயிப்பீங்க. இதுதாங்க மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டா கேது இருக்காருங்க. 3ல இருக்கிற கேது ரொம்ப நல்லா பண்ணுவாரு, பயப்பட வேண்டியதே இல்லை. கேதுவும் நல்லதான் பண்ண போறாரு. அந்த கேது தான் உங்களுக்கு கேல யோகத்தையும் கொடுக்க போறாரு டிசம்பருக்கு மேல குருவோட சேர்ந்து. அதனால அதுவும் நல்ல அமைப்பு தாங்க. சனியும் பாத்தீங்கன்னா 10ல இருந்தாலும் ஜூன் மாதம் குரு உச்சமடையும் பொழுது தன் வீட்டை ராசியை பார்ப்பாருங்க, மீனத்தை பார்ப்பாருங்க, மீனத்துல இருக்கிற சனியை பார்ப்பாருங்க, குரு தன் வீட்டையும் பார்க்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது சனி இன்னும் நல்ல பலன்களை வழங்குவாருங்க. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் சனி வக்ரமாகிறார். சனி வக்ரமாகிறதுனால இன்னும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கெடுதல்களே இருக்காதுங்க ஜூன் மாசத்துக்கு மேல. அதே சமயம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றீங்க, இப்ப நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணுங்க. மே மாச கடைசிக்குள்ள அது சக்சஸ் ஆயிடும். நீங்க ஒரு 2 இடம் பார்த்துட்டு வந்தாங்க, அமையலைங்க, கண்டிப்பா அமையும். மேக்கு மேல கண்டிப்பா அமையும். அதே மாதிரி வரன் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க, அமைய மாட்டேங்குது. இப்ப நீங்க தாராளமா பார்க்கலாம். ஜனவரிக்கு மேலே நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். வைகாசியில கண்டிப்பா கல்யாணம் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் 2க்கு போற குருவால உங்களுக்கு தனயோகம் நல்லாவே இருக்குது. யாரா இருந்தாலும், சின்ன வயசுல இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே அந்த அமைப்பு இருக்குங்க. அதே சமயம் உயர் பதவி சொல்லியிருந்தேன், உயர் பதவியில ஆயிட்டீங்க, கண்ணை மூடிட்டு இருக்கலாம், தாராளம் அமையும். அதுக்கு அடுத்தபடியா இந்த சனி வக்ரம் அடைகிறது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க. ஜூலை 10க்கு அப்புறம் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு சனி. ஏன்னா அவர் 7, 8 9 கூடையவரா வருவாருங்க. 8, 9 கூடையவரா வந்து அவர் 10ல இருக்கிறாருங்க.
10ல இருந்து குருவின் பார்வையில இருக்கார். 9ஆம் அதிபதியா வரும் 10ல இருந்து 10ஆம் அதிபதியின் பார்வையும் பெறார். அதாவது 9, 10 குடையவர்கள் பார்வை இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய யோகம். அதனால இந்த வருஷம் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பெரிய பிரச்சனைகள் ஒண்ணுமே கிடையாது. அதே சமயம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கங்க, நாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கா போயிருந்தோம், வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஏப்ரல் கடைசி மே வரைக்கும் தான் அந்த பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் அது எங்க இருந்துச்சுன்னே காணாம போயிடும். அந்த அளவுக்கு மாற்றங்களை இந்த குரு கொடுத்துருவாரு. அதனால நீங்க மிதுன ராசினர் எதை பத்தியும் பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு கிரக அமைப்புகள். வருடம் பிறக்கிறதுல இருந்து வருடம் முடிய போகும்போது இன்னும் ரொம்ப டாப்பா இருக்கு. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாருங்க. லாட்ரி வாங்குறீங்களா? இப்ப எதுவுமே விழுகலையா? ஜூன் மாசத்துக்கு மேல பாருங்க, கண்டிப்பா விழுவுங்க. டிசம்பருக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே கூட லாட்ரியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.